நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா மாறனோட அட்ராசிட்டி வந்து பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, பிருந்தா வந்து நம்ம வீரா பற்றி ஒரு ரகசியத்தை வந்து நம்ம மாறன் கிட்ட உடைக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து சமையலில் களத்தில் இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. என்னங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அதெல்லாம் வேணாம் வீரா, நான் பார்த்துக்கிறேன், நீ எது கஷ்டப்பட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி தானே ஹெல்ப் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணாமல் உங்களுக்கு வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் வேணாம் செல்லம், நீ பக்கத்தில் சும்மா மட்டும் உட்காந்துட்டு மாமா வேலை பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்மணிக்கு வந்து என்னடா அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோவமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் அந்த பூண்டை உரிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பூண்டெல்லாம் உரிக்கக்கூடாது, அப்புறம் கையில் ஒரு ஸ்மெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, அந்த வெங்காயத்தையாவது நான் வந்து வெட்டுறேங்க அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. வெங்காயத்தை நீ வெட்டக்கூடாது, வெங்காயம் வெட்டினா கண்ணு கலங்கும், பிறகு கண்ணு கலங்குச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு வந்து நமக்கு தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சுட்டு சமையலுக்கு போகிறாங்க. சமையல் எல்லாமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் இதை போடுறேங்க அதை போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வேலை செய்கிறதுக்கு, அதாவது வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்க நம்ம மாறன் வந்து அதெல்லாம் செய்ய வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அடுப்பில் நிற்கிறதுனால நம்ம வீராவுக்கு வந்து ரொம்ப வேர்க்குது, என் செல்லக்குட்டிக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடச்செல்லாம் விடுறாங்க. இல்லைங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு வேர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம துண்டை வச்சு எல்லாமே அவங்க ஃபேஸெல்லாம் தொடச்சி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து எல்லாருமே சமைச்சு ஜம்முன்னு சாப்பிட்றாங்க. கண்மணி மட்டும் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க, வா கண்மணி வந்து சாப்பிடு, எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்லம்மா, நீ அமைதியாக இரு, நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து நம்ம மாறனும் நம்ம பிருந்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, பிருந்தா வந்து அவங்க அண்ணனை பற்றி பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியெல்லாம். அவங்க அண்ணன் வந்து இவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம மாறன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்து எங்கள் 4 பேர்த்தையுமே நல்லா நம்பினாங்க, நல்ல உயிரே எங்கள் 4 பேர் மேலே தான் வச்சுருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் 4 பேர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பிருந்தா வந்து ஒரு உண்மையை சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அக்கா இருக்கால வந்து எம்பிஏ முடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்கள் அக்காவுக்கும் எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை தான், அதனால அவங்களும் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த நேரத்தில் தான் எங்கள் அண்ணன் வந்து இறந்துட்டார். இறந்ததுனால வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு, குடும்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் அக்கா வந்து படிப்பை விட்டுட்டு எம்பிஏ படிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கடுத்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம மாறன் வந்து அங்கே அவங்களோட வீராவோட அண்ணங்கிட்ட போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து வீராவை வந்து எம்பிஏ படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து சம்மதம் எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.